தேவைகள் பெருகும் நேரங்களில் என்னாகும் எந்தனின் வாழ்வு என்று ஏங்கும் நேரங்களில் என்னாகும் எந்தனின் வாழ்வு என்று ஏங்கும் நேரங்களில் கலங்கிடாதே திகைத்திடாதே பரிசுத்த தேவன் நடத்துவார். போராட்ட வேளையிலே கண்ணின் மணி போல் காத்திடுவார் உந்தன் போராட்ட வேளையிலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். இந்த காருண்ய தேவனின் கிருபையானது நிகழ்ச்சியானது ஊழியத்தின் பாதையிலே கண்ட அனுபவங்கள், தேவனுடைய அதிசயமான காரியங்களை கண்டு கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று ருசிப்பதற்கு ஏற்றதாய் அமையும் என்று நம்பி இவைகளை வெளியிடுகிறோம். ஒரு முறை தெஹீரோடு என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஊழியங்களை செய்து கொண்டிருந்தோம். நானும் அருமையான இன்னொரு சகோதரரும் இணைந்து செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த இடத்திலே ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு போதகர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு பக்கத்திலேயே எதிர்ப்பு நிறைவாக இருந்தது. அவை மாணவர்களாய் அல்லது வாலிபர்களாய் இருந்த ஒரு குழுவினர் அந்த கூட்டத்தை நடத்துகிற போதகரையும் அடியனையும் அடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திற்குள்ளாக அமர்ந்து கொண்டார்கள். அப்படியாய் அமர்ந்து வார்த்தைகளை கேட்டார்கள். அந்த வார்த்தைக்கு முன்பாய் ஜெப நேரத்திலே, சகோதரனே, நீ இவ்விதமாய் ஒருவரை அடிக்க வேண்டும் என்று கசந்து போன உள்ளத்தோடு இருக்கிறாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொன்ன வார்த்தைகள் அந்த மனுடைய உள்ளத்தை தொட ஆரம்பித்தது. அடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட வேண்டும் என்று வந்த அதே மனிதனும் அவனுடைய கூட்டம் முடிந்தவுடனே எழுந்திருந்தார்கள். இந்த வாலிபனோ என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார். ஒரு மாற்றம் அடைந்தவராக ஜெபிக்க வந்தார். அவரை பார்த்து சொன்னேன், வீட்டுக்கு நேராக ஓடு 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 சீக்கிரம் ஓடு, உன் மனைவி அங்கு தற்கொலை செய்ய போகிறாள் என்று கூறின உடனே அவன் ஓடிவிட்டான். வீட்டுக்குள் நுழைந்த உடனே அவனுடைய மனைவி ஒரு ஸ்டூல் மீது நின்று வேனில் கயிறை கட்டி கழுத்துலையும் மாட்டிட்டான். ஆனால் போன உடனே இவர் பிடித்து கொண்டதினாலே அந்த மகள் தப்பிக்கொண்டாள். என்னை அடிக்க வேண்டும் என்ற மனிதன், எங்களை அடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மனிதன் அந்த இரவிலே அவருடைய நண்பர்கள் வீடுகள் எல்லாவற்றிலும் கொண்டு போய் ஜெபிக்க அவன் உதவினான்.
அவருடைய வாழ்க்கை முற்றுமுடியாய் மாறியது. கிறிஸ்தவர்கள் மீது இருந்த கசப்பு, கோபம், வைராக்கியம் மாறி கிறிஸ்துவை உடையவராய் மாறினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் உள்ள எதிர்ப்புகள், எதிராளிகளை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார். அவருடைய வாழ்க்கையை மாற்ற அவரே வல்லவர். சாபகரமான வார்த்தைகளையும் தீதான வார்த்தைகளையும் சொல்லாதபடி அவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுகரமான வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்கிற மக்களாய் மாற வேண்டும். உங்களை நிந்திக்கிற மக்களுக்காக, துன்பப்படுத்துகிற மக்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி இன்று முதல் செய்வோம். கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் சத்துருக்களை நேசிக்கவும், நிந்திக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கவும், துன்பப்படுத்துகிற மக்களுக்காய் ஜெபிக்கவும் என்னுடைய உள்ளங்கள், உணர்வுகள் மாறட்டுங்க தாவே. அறியாமையினால் நாங்கள் தவறாய் சொன்ன, தீதாய் சொன்ன வார்த்தைகளெல்லாம் மன்னியும். இனி உமக்கு பிரியமாயிருந்து என்றும் வாழுவதை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431-278-0938 and 98423-65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.